அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பாடத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான தலைப்பை பார்க்க போகின்றோம். அதாவது நவீன மேலாண்மை கோட்பாடுகள் உருவாகும் முன்னரே சோழர்கள் தங்களுடைய ஆட்சியில் பல மேலாண்மை முறைகளை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். அவர்களின் ஆட்சி முறையை நாம் இன்று மேலாண்மை நோக்கில் புரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலில் நாம் ஒரு நிறுவனத்தில் நீண்ட கால இலக்குகளை அடைவதற்கான திட்டமிடுதல், முடிவெடுத்தல், செயல்படுத்துதல் மற்றும் அதன் வெற்றியை உறுதி செய்வது ஆகும். சோழர்களின் காலத்தில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர்கள் செய்த செயல்கள் அனைத்தும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருந்தன. சோழர்கள் போர் செய்யும் முன் முழுமையான திட்டமிடலை செய்தனர். வளங்களை சரியாக பயன்படுத்தினர். எந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும், எப்போது தாக்க வேண்டும், எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதில் தெளிவான திட்டமிடல் இருந்தது. இதனால் அவர்களின் பேரரசு தொடர்ந்து வளர்ந்தது. அடுத்தது, மிலிட்டரி கேம்பெயின் ஆஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டூல் என்ற வார்த்தையை பற்றி பார்க்கலாம். சோழர்களின் போர்க்களத்தில் சாதாரண போர்க்களமாக பார்க்கப்படவில்லை. ஒவ்வொரு போரும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு நோக்கங்களுடன் திட்டமிடப்பட்டவை. உதாரணமாக, ராஜராஜ சோழன் சேரர் மற்றும் பாண்டியர்களை வென்று தென்னிந்தியாவில் தனது ஆட்சியை வலுப்படுத்தினார். வட இலங்கை கைப்பற்றியதன் மூலம் கடல் வணிக பாதையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இதனால் வர்த்தக பாதுகாப்பாக நடைபெற்றது. இதை நவீன மேலாண்மையில் நிறுவனங்கள் போட்டியாளர்களை எதிர்கொண்டு சந்தையில் முன்னிலை பெறுவது போல் பார்க்கலாம். அடுத்து, ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பற்றி பார்க்கலாம். சோழர்களின் அனைத்து பகுதிகளையும் நேரடியாக ஆட்சி செய்யவில்லை. அதற்கு பதிலாக உள்ளூர் அரசர்களுடன் கூட்டணி அமைத்தனர். அந்த உள்ளூர் தலைவர்கள் தங்கள் பகுதிகளை நிர்வகித்தாலும் சோழர்களின் ஆட்சிக்குள் இருந்தனர். அவர்கள் வரி செலுத்தி சோழ பேரரசின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். இதனால் மைய நிர்வாகத்தின் சுமை குறைந்தது, மக்கள் அதிருப்தியும் குறைந்தது. இன்றைய நிறுவனங்கள் இதே போல் நிர்வாகத்தை நடத்துவதை நாம் சிறந்து பார்க்க முடியும். இப்போது எவ்வாறு திட்டமிடுதலையும் எவ்வாறு ஒரு ஸ்ட்ராட்டஜியை விரிவாக்கம் செய்வதையும் நாம் நிறுவனங்கள் செயல்படுத்துகின்றன என்பதை பார்க்க முடியும். எவ்வாறு தொழில் வளர்ச்சி வந்து சோழர்களுடன் நம்ம ஒப்பிடு பார்க்க முடியும். சோழர்கள் தங்கள் பேரரசை மெதுவாக திட்டமிட்டும் விரிவும் படுத்தினர். ராஜராஜ சோழன் தென்னிந்தியாவின் பெரும்பகுதியை கைப்பற்றினார். பின்னர் வந்த மன்னர்கள் இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தினர். குறிப்பாக கடற்கரை பகுதிகள் மற்றும் துறைமுகங்கள் கட்டுப்பாட்டில் வைத்தனர், ஏனெனில் அவை வணிகத்திற்கு முக்கியமானவை. இது இன்றைய நிறுவனங்கள் புதிய சந்தையில் நுழைவதற்கு வழிவகுப்பாக ஒரு ஒப்பீடாக பார்க்க முடிகின்றது. சோழர்கள் புதிய பகுதியை கைப்பற்றிய பிறகு அவற்றை நிர்வாக ரீதியாக ஒழுங்குபடுத்தினர், மாகாணங்களாக பிரித்து நிர்வகித்தனர். ஒரே மாதிரியான வரிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. திறமையான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். இதே போல்தான் இன்று நாம் மதிப்பு கூட்டு வரியை பார்க்க முடியும். குறிப்பாக குலோத்துங்க சோழன் போர்களை குறைத்து நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் வணிக வளர்ச்சியில் கவனம் செலுத்தினார். இது ஒரு நிறுவனம் வேகமாக வளர்ந்த பிறகு தனது செயல்பாடுகளை நிலைநிறுத்துவது போல் உள்ளது. அடுத்து, சோழர்கள் எவ்வாறு தெளிவான நீண்ட கால பார்வையாக உற்று நோக்கினர் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். சோழர்கள் போர், நிர்வாகம், பொருளாதாரம், கலை, கலாச்சாரம் என அனைத்தும் சமநிலையை பேணி காத்தனர். தஞ்சாவூரில் கட்டிய பெரிய கோவில் அதனை காட்டுகிறது. அது கட்டிடம் மட்டுமல்ல, வள மேலாண்மை மற்றும் பாரம்பரியத்தை உருவாக்கி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மற்றொரு பக்கம் குலோத்துங்க சோழன் அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தனது தலைமை முறையை மாற்றிக்கொண்டார். தேவையற்ற போர்களை தவிர்த்து மக்களின் நலன், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வருவாய் நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினார். இவர்கள் இருவரிடத்தும் நாம் இந்த ஸ்ட்ராட்டஜியை எவ்வாறு அவர்கள் விரிவாக்கம் செய்ய முடியும், ஸ்ட்ராட்டஜியை எவ்வாறு பயன்படுத்த முடியும்,
தந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்த முடியும், தந்திரத்தை எவ்வாறு மிக சிறப்பாக மற்றவர்களுக்கு புரிய வைத்து நாம் எவ்வாறு நம்முடைய தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும் என்பதை நாம் இதன் மூலமாக காண்பிக்கின்றோம். அடுத்ததாக நாம் எவ்வாறு ஒரு சந்தைப்படுத்துதல் அக்காலத்தில் செயல்படுத்தப்பட்டன என்பதை பார்க்க போகின்றோம். சந்தைப்படுத்துதல் மிக முக்கியமான தொழில் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக காணப்படுகிறது. பொருட்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கி விநியோகித்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சோழர் காலத்தில் இது கடல் வணிகம், கோவில் பொருளாதாரம் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலம் நடந்தது. சோழர்கள் கடல் வணிகத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினர். அவர்கள் தென்கிழக்காசியா, சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்தனர். இதனால் பேரரசின் வருமானம் அதிகரித்தது. சோழர்களின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது. வங்காள விரிகுடா கடல் பாதைகளை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்தனர். வணிக கப்பல்களை பாதுகாக்க வலுவான கடற்படை இருந்தது. பெரிய துறைமுகங்கள் அமைக்கப்பட்டன. இதனால் பொருட்கள் பாதுகாப்பாக ஏற்றுமதி செய்து மற்றும் இறக்குமதி செய்யப்பட்டன. இது இன்றைக்கும் நாம் அந்த சூழ்நிலையை நாம் மிக தெளிவாக பார்க்கின்றோம். சோழர்கள் கிழக்கு ஆசியா மற்றும் சீனாவுடனான வலுவான வணிக உறவுகளை வைத்தனர். வணிக குழுக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்தன. சீனாவிற்கு தூது குழுக்கள் அனுப்பப்பட்டன. இதன் மூலம் பொருட்கள் மட்டுமல்ல, கலாச்சாரம், அறிவு மற்றும் தொழில்நுட்பம் பரிமாறப்பட்டது. இதை நவீன உலக வர்த்தகம் அல்லது உலக தொழில் என ஒப்பிடலாம். மேலும் மிகவும் முக்கியமானது, சோழர் காலத்தில் கோவில்கள் வழிபாட்டு மையங்களாக மட்டுமல்லாமல் பொருளாதார மையங்களாக இருந்தன. அரசர்கள் கோவிலுக்கு நிலம், தங்கம் மற்றும் செல்வம் வழங்கினர். இதனால் கோவில்கள் மையமாக கொண்டு வணிகம் வளர்ந்தது. வணிகர்கள், கைவினைஞர்கள் மற்றும் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து உள்ளூர் சந்தைகள் வளர்ச்சி பெற்றன. இது அரசின் மிக முக்கியமான ஒரு கொள்கை திட்டமாகும். முடிவாக, சோழர்கள் நவீன மேலாண்மை கோட்பாடுகளை உருவாக்கும் முன்பே இதை எவ்வாறு வெற்றிகரமாக பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் சிறப்பாக காண முடிகின்றது. அவர்களின் நீண்டகால திட்டமிடுதல், வலுவான நிர்வாகம், கூட்டணிகள், கடல் வணிகம் மற்றும் மக்கள் மையமான ஆட்சி அவர்களை சக்தி வாய்ந்த பேரரசாக மாற்றியது. இன்று நிறுவனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் சோழர்களின் ஆட்சியில் நிறைய உள்ளன, தெளிவாக காண முடிகின்றது. சரியான திட்டமிடுதல் மற்றும் வெற்றியின் முக்கிய காரணங்களாக இதை பார்க்க சோழர்கள் வாழ்ந்து தெளிவாக நிரூபித்துள்ளார்கள். நன்றி. இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.